வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது நினைவாக என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன். கவியின் தலைப்பு அகவழி அருள்வழி. புதுவழி நாடி புத்தியில் அமர்ந்தேன், புதுவழி நாடி புத்தியில் அமர்ந்தேன். அருள் வழி நாடி அகத்தில் அமர்ந்தேன், அருள் வழி நாடி அகத்தில் அமர்ந்தேன். சித்தர்கள் வழி நாடி சிந்தையில் அமர்ந்தேன், சித்தர்கள் வழி நாடி சிந்தையில் அமர்ந்தேன். யோகிகள் வழி நாடி யோகத்தில் அமர்ந்தேன். முனிவர்கள் வழி நாடி முழுமுதற் பொருளானேன். ஞானிகள் வழி நாடி கருணையில் அமர்ந்தேன், ஞானிகள் வழி நாடி கருணையில் அமர்ந்தேன். ஞாயிறாய் பிரகாசிக்க ராமலிங்கமானேன். ஞானிகள் வழி நாடி கருணையில் அமர்ந்தேன், ஞாயிறாய் பிரகாசிக்க ராமலிங்கமானேன். ஞானமே வடிவான ஞானிகளை பற்றி செல்வேன், ஞானமே வடிவான ஞானிகளை பற்றி செல்வேன். வாழ்க வளமுடன். அகவழி அருள்வழி. நம் அகம்தான் அருளுக்கு நமக்கு வழி காண்பிக்கிறது என்பதை கூறுவதாக இக்கவி வந்திருக்கிறது. புது வழி நாடி. ஆன்மீகத்தை நோக்கி நாம் செல்வது புதுமையை நமக்கு ஏற்படுத்தும், புத்தியை சிறப்படுத்தும். ஆக புதுவழி நாடி புத்தியில் அமர்ந்தேன். அறிவார்த்தமாக செயல்படுவதாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அருள் வழி நாடி அகத்தில் அமர்ந்தேன். இந்த உடலை வைத்துக்கொண்டுதான் ஆன்மீகத்தில் பயணித்து பிறவித்தொடர் அறுக்க வேண்டும் என்பதாக அருள் வழி நாடி அகத்தில் அமர்ந்தேன். இதற்கு வழிகாட்டுபவர்கள் சித்தர்கள் வழி நாடி சிந்தையில் அமர்ந்தேன். இறைவனை நோக்கி சிந்தனை எந்த நேரத்திலும் இருக்கக்கூடியவர்கள் சித்தர்கள் என்பதாக வருகிறது. யோகிகள் வழி நாடி யோகத்தில் அமர்ந்தேன். தியானத்தில் இறைவனையே நினைத்து கொண்டு குரு வேதாத்தியார் கூறும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள என்பதாக யோகிகள் வழி நாடி யோகத்தில் அமர்ந்தேன். முனிவர்கள் வழி நாடி முழு முதற் பொருளானேன். முனிவர்கள் இறைவனை மோன நிலையில் எப்போதும் அகத்துள்ளேயே பயணிப்பவர்கள். அவ்வாறு முழு முதற் பொருளாக இருக்கக்கூடிய அந்த இறைவனே தன்னுள் இயக்கமாவதாக பாவிப்பவர்கள் முனிவர்கள். முனிவர்கள் வழி நாடி முழுமுதற் பொருளானேன் என்று வந்திருக்கிறது. ஞானிகள் வழி நாடி கருணையில் அமர்ந்தேன். ஞானிகள் அனைவரும் கருணையின் சொரூபம்தான். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று கொண்டு சேர்ப்பதாக தன்னை மாற்றிக்கொண்டவர்கள், தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று கூறுபவர்கள் என்பதாகவும், ஞாயிறாய் பிரகாசிக்க. சூரிய ஒளி எவ்வாறு அனைத்து இடங்களிலும் வியாபிக்கிறதோ அதுபோன்று ஞாயிறாய் பிரகாசிக்க, அவ்வாறு பிரகாசித்த அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க அடிகள் எவ்வாறு தன்னை இறை சொரூபமாக அருட்பெருஞ்சோதியாக்கினாரோ அதுபோன்று நம்மை மாற்றுவதுதான் சிறப்பு என்று வந்து ஞானமே வடிவான ஞானிகளை பற்றி செல்வோம். ஞானமே வடிவாக இவ்வுலகத்துக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களை பின்பற்றி அவர்களாகவே நாம் மாற முயற்சிப்போம்
என்பதாக வந்திருக்கக்கூடிய பாடலை பதிவு செய்கிறேன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். விளக்கத்தையும் பாடலையும் என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் எனக்கு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய நமது குரு வேதாத்திரி மகரிஷிக்கும் இதுகாரும் சிவமெடுத்து விளக்கங்களை கேட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.